என் பேர் காளீஸ்வரன். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரேன், ஈரோடு மாவட்டம். எனக்கு ஏஜ் வந்து 65. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ஆர்வங்கள் எல்லாம் இருக்குது. வர்மா கற்றுக்கணும், சித்தா வைத்தியம் கற்றுக்கணும், இது மாதிரியான ஆர்வங்கள் இருந்தது. இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சில சமயம் அமைஞ்சது. வர்மா ஒரு 2-3 விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுசாக ஒரு 3 நாள் வகுப்பில் எல்லாமே கவர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஏன்னு கேட்டால் என்னோடய டவுட்டு நிறையா இருந்தது வர்மா பற்றி. வர்மானா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சாலுமே முழுசாக வந்து இதை பற்றின ஒரு முழுமையாக கற்றுக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஆசிரியர்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. 3 நாள் வகுப்பில் வந்து கிட்டத்தட்ட அனைத்து புள்ளிகளையுமே இயக்குவது எப்படி அப்படிங்கிறது அவங்க வந்து நம்மளை உடம்புலையும் வச்சு இயக்கி காமிக்கிறாங்க. அவங்களும் வந்து எப்படி எப்படி இயக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து ஒரு மாடலாக இது பண்ணி அவங்களோட உடம்புலையும் நம்மளை வந்து இயக்க வைக்கிற போது நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம அந்த புள்ளியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு பிளைண்டாக தான் இருந்தது, என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி 3ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா 100% வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே போய் நானே வந்து எல்லா பேஷண்ட்டுகளுக்கும் இந்த வர்மத்தை பற்றி அவங்களுக்கும் கொடுக்கலாம், அல்ல இது வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து ஒரு எல்லா நாலேஜும் கற்றுக் கொடுத்து ஒரு முழுமையாக என்னை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதற்கு வந்து இந்த குரு 2 பேர்த்துக்கு எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோசப். இந்த பிரியா அக்குபஞ்சர் சென்டருக்கு வந்து நான் வந்து 2 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப இயர்ஸாக வந்து வர்மா கற்றுக்கணும்னு ஆசை. மோர் தென் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணும்போதும் அது தடையாயிடுச்சு. பட் திஸ் டைம் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் தியரிட்டிக்கல் நாலேஜ் கொடுத்தாங்க. அண்டு இது இல்லாமல் ப்ளஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஹேண்ட்ஸ் ஆன் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹேண்ட்ஸ் ஆன் செக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் தரணும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தராங்க. ஆக்சுவலாக 2 பேருமே வந்து தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து ஒரு நோய் வந்து எதனால் வருது, எதனால் பாதிப்பு வருது, அந்த பாதிப்புக்கு எந்தெந்த புள்ளிகளை இயக்குனா அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க, நல்லா ஆவாங்க, இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ நல்லா ஆகும், எவ்வளோ நாள் கழித்து நல்லா ஆகும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் அது கூட வந்து இந்த ஃபுட் டயட்ஸு அண்டு ஆயில் மற்றது எல்லாமே அதில் வந்து கவர் ஆகியிருந்தது. மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் இருக்குது. அண்டு இதில் வந்து நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக பார்க்கும்போது என்னென்னா, ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஊசியை மருந்தை தேடி போகாமல் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் மூலமாக நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும் வித்தவுட் சைடு எஃபெக்ட். அதுதான் முக்கியம். சைடு எஃபெக்ட் உள்ள ஒரு மெடிசன் 1000 ரூபா கூட இருக்கும், 2000 ரூபா கூட இருக்கும். பட் அது வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவங்களை வந்து கொண்டுகிட்டே தான் இருக்குது. அது வந்து அதை தேடி போகாமல் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளுக்கும் நம்மளுடைய நேச்சுரலுடைய வழிகளுக்கும் மக்கள் திரும்பணும். நாமளும் அதுக்கு ஒரு கருவியாக இருக்கணும். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த பிரியா விஜய் அக்கு சென்டருக்கு நன்றி. அப்புறமா என்னாலையும் ஒரு பேஷண்ட்டே ஒரு பர்சனே தைரியமாக இயக்க முடியும், அவங்களுக்கு ஏதாச்சும் வியாதி இருந்தால் குணப்படுத்த முடியும்னு ஒரு தைரியத்தையும் ஒரு கலையும் கற்றுத்தந்த 2 குருமார்களுக்கும் நன்றி.